பாதுகாப்பு குழு என்கின்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல மதுரை ஆதீன பாதுகாப்பு பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல 53 இயக்கங்கள் பாகமாக இருக்கின்றன. திரு சுந்தரேச ஐயர் அவர்கள் காஞ்சி மடத்தினுடைய மேலாளர் இங்கு வந்திருக்கிறார்கள். சுமூகமான தீர்வு ஏற்படுகின்ற சூழல் இருக்கின்றது. கூடிய விரைவிலே சுமூகமான தீர்வு எட்டப்படும். அதனால் இப்பொழுதைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர்கள் திரு ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களை பற்றி எந்த விதமான கருத்தும் வெளியிட மாட்டோம். ஆனால் இப்ப இந்த பாதுகாப்பு குழு அவர்களுக்கு பதிலளிப்பார்கள். இந்த ஆலயத்திற்கு எதிராக இந்து கொடி காவி கொடி எடுத்துக்கொண்டு எவரும் வந்தால் நாங்கள் பாதுகாப்பு குழு பார்த்துக் கொள்கிறோம். இது ஆலயம் அந்த விஷயங்களில் தலையிடாது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மதுரை மாநகர காவல்துறைக்கு உண்டு. இந்த முள்ளமாரி முடிச்சவைக்கு கேட்மாறி எவரும் இந்த மரத்து பக்கம் வரக்கூடாது. சம்பந்தரை பார்க்கிற கண்ணப்பரை பார்க்கிற நியாயமாக கதையெல்லாம் இங்க ஆகாது. கோயம்புத்தூரில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பை போல மதுரையில் குண்டுவெடிப்பை சந்திக்கும் அவரை உள்ள விடாதீங்க. தயவு செஞ்சு சொல்ல பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட நித்யானந்தா உலகறிஞ்ச விஷயம் ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நித்யானந்தா மதுரையில் இந்து மத கலாச்சாரமும் சைவ கலாச்சாரமும் மத இன நல்லிணக்க கலாச்சாரமும் கெடும் சீரழியும் வகையில் பார்த்தீங்கன்னா அவரோட செயல் மதுரையில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு செயலாக மதுரையில் அவங்க நம்ம மதுரை ஆதீனமும் அவரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணாங்க. இந்த விஷயமா பல அமைப்புகளும் பல இயக்கங்களும் பல கட்சிகளும் பல போராட்டங்கள் எதிர்ப்புகளை பல வருடத்தை காமிச்சு பார்த்தாங்க. தமிழக அரசு ஏதாவது வகையில் செவிசாய்க்குமானு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாமே தோற்று போக நாங்கள் முழுதியாக மக்கள் முன்னேற்ற கட்சி 10 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் இறங்கி களத்தில் இறங்கினோம். நாங்கள் போயிட்டு அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நான் கண்ணார பார்த்தோம். அந்த மடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமையான இந்து கலாச்சார சைவ நெறியை உள்ள கலாச்சார மடத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாய சீரழிவு உண்டான கர்நாடகா, ஆந்திரா, பெங்களூர் போன்ற ஊரை சேர்ந்த பெண்கள், இளம் பெண்கள் 16 வயசு 12 வயசு பெண்கள் அந்த மடத்துக்கு அதுக்கு சம்மந்தமில்லாத வகையில் உள்ள செயல்பட்டு இருந்தாங்க, சிகல் ஆடி கொண்டு இருந்தாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து அங்கே கோஷம் போட்டோம். மதுரை மாநகர் காவல்துறையிடம் மனு கொடுத்தோம், மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுத்தோம். உடனடியாக தமிழக முதலமைச்சருக்கு ஃபேக்ஸ் அமைச்சு வச்சோம். ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வரும், எதிரே அவங்க போராடுறாங்க, மக்கள் முன்னேற்ற கட்சி போராட்டம் சொல்லி எங்களோட போராட்டத்தையும் எங்களோட எதிர்ப்பையும் மனுவையும் கொடுத்து பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவுமே நடக்கல. இல்ல அது நித்யானந்தா அப்படின்னு இயற்பெயர் இல்லையா? நான் இந்த ஆன்மீகவாதத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு தீட்சை அளித்தவர் கொடுத்த பெயர். பழைய பெயர் ராஜசேகரன். எதுவுமே செய்யாதனால குற்றச்செயல் புரிந்த குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியா உள்ள ஒரு பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட நித்யானந்தா அவரை கையில் வச்சுக்கிட்டு மதுரை ஆதீனம் பகிரங்கமாக தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? எனக்கு தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் முழு ஆதரவு கூட கொடுக்கின்றார்கள், எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள், அதனால்தான் நான் இந்த செயல் ஈடுபடுகிறேன் என்று பகிரங்க கொடுத்தாங்க. இந்த செயலை கேட்டதுக்கப்புறம் தமிழகம் முழுக்க அவர் எங்கே போனாலும் கருப்பு கொடி மக்கள் ஏந்துறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், மக்கள் முன்னேற்ற கட்சி ஒரு கோரிக்கையை வச்சாங்க, மனு கொடுத்தோம். தமிழக அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ எங்கே போனாலும் மக்கள் அவருக்கு கருப்பு கொடி காட்டுறாங்க. இப்போவும் தமிழக அரசு அமைதியாக இருக்கு. மருத்துவ முகாம் 26, 27 தேதிகளில் மதுரை ஆதீனத்திலேயே நடைபெறப் போகிறது. ஒரு 50க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் வருகிறார்கள். இலவச மருந்துகள் வழங்கப்படும். இந்த கண் சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மோடு தொடர்புடைய ஆஸ்பத்திரிகள் அவங்க அழைச்சிட்டு போய் இலவசமாக சிகிச்சை செய்து மீண்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு விடப்படுவார்கள். டோர் டு டோர் அவங்க வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போய் கம்ப்ளீட் சர்ஜரி திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு விடுற வரைக்கும் இலவசம். தயவு செய்து தமிழக அரசு இதில் தலையிட்டு உடனடியாக ஒரு ஆதீனம் மடம் என்ற பெயரிலே மூத்த ஆதீனம் ஒரு பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளியையும் குண்டர்களும் ரவுடிகளையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு எங்கு சென்றாலும் ரவுடிசம் பண்ணுறாரு. யார் ஏற்று கேட்டாலும் பொய் வழக்கு போடுறாரு, யார் ஏற்று கேட்டாலும் கோர்ட்டில் வழக்கு போட வேண்டாரு. நீதித்துறை வரக்கூடாதான்,
காவல்துறை வரக்கூடாதான், மாவட்ட ஆட்சியாளர்களும் ஆட்சித்தலைவரும் ஆட்சி அலுவலர்களும் யாரும் வரக்கூடாதான். நான் அப்படி தான் பண்ணுவேன் பண்ணுறாரு. மக்கள் மத்தியில் இதை ரொம்ப மன நொந்து போயிருக்காங்க. அரசு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் தலையிட்டு உடனடியாக நித்யானந்தாவை அவர் குற்றம் நிரூபிக்கும் முறை தமிழகத்தில் கால் வைக்காமல் அவர் வெளியேற்றுங்க. ஆதீன மடத்தை தயவு செய்து அரசு கைப்பற்றி தமிழக அரசு அதை நடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறோம். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இலங்கையிலே நித்யானந்த தியான பீடத்தின் கிளை நிறுவப்பட்டு இந்திய ரூபாய் 1 கோடி மதிப்பு, இலங்கை ரூபாய் 2.5 கோடி மதிப்பு பணம் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே போரிலே பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காகவும் போரினாலே வருந்தி கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் 3 விதமான சேவைகள் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த பணத்தை அலாட் பண்ணியிருக்கோம். மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பா தமிழகத்திலும் மதுரை முழுக்கும் பொதுமக்களை திரட்டுவேன், ஆன்மீகவாத திரட்டுவேன், சைவ சித்தாந்தம் திரட்டுவேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த தமிழகத்தை மீட்டுறதுக்கு மாணவ சமுதாயத்தை திரட்டுவேன், மாணவர் திரட்டுவேன், கல்லூரி மாணவர் திரட்டுவேன். அத்தனை ஒன்று திரட்டி அனைவரும் ஆதரவு திரட்டி நிச்சயமாக இந்த நீங்கள் நித்யானந்த அரசு கைது செய்து தமிழகத்தை விட்டு வெளியேற்றி ஆதீன மடத்தையும் மதுரை ஆதீன மடத்தை தமிழக அரசு கைப்பற்றி அரசை நடத்தும் வரை நான் காலவரற்ற உண்ணாமல் இருப்பேன்றதை உறுதியாகவும் திடமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த அறிக்கை 10 நாட்களில் நான் கெடு வச்சிருக்கேன் தமிழக அரசுக்கு. 10 நாட்கள் தான். இன்னிலிருந்து நித்யானந்தா நீ நல்லவராக இருந்து திருந்தி இப்படியே ஓடி போனாலும் விட்டுருவோம். இல்லை என்றால் தமிழக அரசு நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லி உங்களுக்கு தலை வணங்குவோம். ஆனால் 2 நடக்கலை அப்படின்னா 10 நாள் கெடுவில் நிச்சயமாக மக்கள் முன்னேற்ற கட்சி காலவரற்ற உண்ணாத இருந்து இந்த செயலுக்கு மிகப்பெரிய வெற்றியை காண்போம் என்று பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து எல்லாம் கேட்டுங்க. இதில் ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம, மொழி பார்க்காம மதுரை மக்கள் அனைவரும் ஒன்று வரணும். ஏன் கேட்டிங்கன்னா சுதந்திரமாக நம்ம அடிமையாக இருந்தப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஜாதி பார்க்காம போராடணும். அதே மாதிரி மதுரை புனிதத்தையும் ஆன்மீகத்தையும் மதுரையோட மகிமையும் நம்ம மீட்பதற்கு அனைத்து மக்களும் மாணவ சமுதாயமும் அனைத்து மக்களும் ஒன்று கூடி வரணும்னு அன்போடு விரும்பி உங்களை அழைக்கிறேன், கேட்டுக்கிறேன்.